வணக்கம். விஸ்வாவசு தமிழ் வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள், ஆங்கில வருடம் 14/5/2025. கும்பராசி நண்பர்களே, ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். கும்பராசிக்கு 5ஆம் இடத்திலே குரு பகவான் அமர்கிறார். அதாவது 2ஆம் இடத்துக்கு அதிபதியும் 11ஆம் இடத்துக்கு அதிபதியும் 5ஆம் இடத்திலே அமர்ந்து, குரு பகவான் 5ஆம் இடத்திலே அமர்ந்து பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்கிறார். அப்போ பாக்கியஸ்தானம் என்ன? தந்தை ஸ்தானம். தந்தையால் ஏற்படக்கூடிய சொத்து பிராப்தம், பூமி பிராப்தம், தந்தை எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிட்டும். அப்ப தந்தை வழியில் பேரும் புகழும் அடையக்கூடிய தருணமும் உண்டாகும். தந்தை தொழிலில் இருந்தால் அதீத வெற்றி கிட்டும். வேலையில் இருந்தால் ப்ரொமோஷன் கிடைக்கும். 11ஆம் இடத்தை பார்வை செய்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அப்போ வருமானம் என்பது பெருகும், லாபம் கிட்டும், பொன் பொருள் ஆகன சேர்க்கை நிற்கும். அப்போ ஆபரண சேர்க்கை, பொன் பொருள் சேர்க்கை, பூமி நிலம் வாங்கக்கூடிய யோக அமைப்பு. குரு பகவான் கும்பத்தை பார்வை செய்கிறார். ராசியை பார்வை செய்கிறார். அப்போ ராசி, கும்ப ராசி கோபுரம் போல் வாழக்கூடிய ஒரு தருணம், உச்ச நிலைமைக்கு போகக்கூடிய தருணம். ஏன்னா 2ஆம் இடத்திலே தனஸ்தானத்திலே சனி பகவான் அமர்ந்து நல்ல வருமானத்தை பெருக்கி கொடுக்கிறார். நல்ல வருமானத்தை பெருக்கி கொடுக்கிறார். அதே போல் லாபத்தையும் உண்டு பண்ணுகிறார். அப்போ குரு பகவான் 12ஆம் வீட்டுக்கு அதிபதி 2ஆம் இடத்திலே அமர்ந்து நல்ல அந்யோனி பிறப்பை கொடுக்கிறார். அதே மாதிரி மன சஞ்சலத்தை இழக்கக்கூடிய தருணம். ஆஞ்சநேயர் வழிபாடு எடுத்துக்கொள்வது நல்லது. தான தர்மம் செய்வதன் மூலியமாகவும் சில கர்ம வினையிலிருந்து விடுபடலாம். அன்னதானம் பண்ணுறது, ஊனமுற்றோர்களுக்கு உதவி செய்கிறது, ஊனமுற்றோர் பிள்ளைகளுக்கு படிப்பு சார்ந்த உபகரணம் கொடுக்கறது. ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கிறார். 5ஆம் இடம் புதன், குழந்தை. 5ஆம் இடம் குழந்தை. அப்போ குழந்தைகளுக்கு, எண்ணற்ற குழந்தைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்வது, இது போன்ற விஷயங்கள் செய்தால் கும்பராசிக்காரன் கோபுரம் போல் வாழக்கூடிய தருணம் உண்டாகும். விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம், இந்த வருடம் நல்ல ஒரு வருடமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். நன்றி, வணக்கம்.